வணக்கம். டிசம்பர் 15ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 13ஆம் தேதி நிஃப்டி 0.9% அதிகமாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 730 கோடி ரூபாய்க்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை திங்கக்கிழமை அரசு மக்களவையில் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மோபிக்விக் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் அப்டேட் வெள்ளிக்கிழமை 3வது நாள் முடிவில் ஒட்டு மொத்தமாக 125 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 142 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. சாய் லைஃப் சயின்சஸ் 3வது நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டு மொத்தமாக 10 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 1.4 மடங்கு. விஷால் மெகா மார்ட் ஐபிஓ 3வது நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டு மொத்தமாக 29 மடங்கு. ரீட்டைல் மட்டும் பார்க்கும்போது 2.5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ஜேபி குரூப் நிறுவனமான ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க மீது அபராதம் விதிக்கப்பட்டது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி 1334 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருந்தாங்க. என்ன குற்றச்சாட்டு? சட்டவிரோதமாக மணல் எடுத்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. அதற்கு இப்போ ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் தடை விதித்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவுடனான வரி ஒப்பந்தத்தை சுவிட்சர்லாந்து அரசு மாற்றி இருக்கிறாங்க. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்றத அவங்க இப்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இது டபுள் டாக்ஸேஷன் குறித்தானதுங்க. என்ன காரணம் அவங்க இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க போன ஆண்டு அக்டோபர் மாதத்தில். அது நெஸ்லேக்கு எதிராக இருந்திருக்கு போல தெரியுது. அவங்க கோரிக்கை முன்வைத்திருந்திருக்கிறாங்க 5% டாக்ஸ் பிடிக்கும்படி. ஆனால் அதை நிராகரிச்சிருந்திருக்கிறாங்க. அதனால வேறு 3 நிறுவனங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த தீர்ப்பு காரணமாக. அதனால சுவிட்சர்லாந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பிரான்ஸ் நாட்டுடைய ரேட்டிங்கை மூடிஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். முன்ன இருந்த ரேட்டிங் AA2 இப்போ AA3 டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள் கொடுத்துருக்குறாங்க. பிணையில் விவசாய கடன் வரம்பை உயர்த்தி இருக்கிறாங்க. RBI 1.6 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதை அமல்படுத்துகிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். H1B விசாவில் ஒரு பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஐடி நிறுவனங்கள் இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டிசிசி கான்செப்ட் நிறுவனம் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் நெஸ் டேட்டா பிரைவேட் லிமிடெட். அவங்களுடைய டேட்டா சென்டரை வாடகைக்கு விட்டுருக்காங்க. புனேல இருக்கக்கூடிய டேட்டா சென்டரை வாடகைக்கு விட்டுருக்காங்க. யாருக்குன்றது அவங்க சொல்லலை. லீடிங் டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் மற்றும் சர்வீசஸ் கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டிசிசி கான்செப்ட். HBL பவர் சிஸ்டம்ஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. கவச் ஆர்டர் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், இந்தியன் ரயில்வேஸ் கீழே வரக்கூடிய சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் கிட்டேருந்து அதோடைய மதிப்பு 1,522 கோடி ரூபாய். ரைட்ஸ் லிமிடெட் தரப்பில் அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 297 கோடி ரூபாய். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் குஜராத்தில் ஒரு ஹோட்டலை திறக்கிறாங்க. நிதியாண்டு 2026 இது திறக்க போகிறாங்க. 74 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இருக்கும் இது. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. GMM ஃபாட்லர் தரப்பில் அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு மனிஷ் போதார் ராஜினாமா செய்திருக்கிறாரு. இண்டோவிண்ட் எனர்ஜி லிமிடெட் தரப்பில் அப்டேட் இருக்குது. அவங்க மீது பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலன் வழக்கு பதிவு செய்திருந்திருக்கிறாங்க. அதை இப்போ அவங்க திரும்ப பெறுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அதை இப்போ அவங்க திரும்ப பெறுறாங்கன்னு இண்டோவிண்ட் எனர்ஜி லிமிடெட் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? ஒரு ப்ராஜெக்டில் 6 சப்மரைன்ஸும் வருது அப்படின்ற ஒரு செய்தி. அது குறித்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு கிட்ட இருந்தோ இந்தியன் நேவி கிட்ட இருந்தோ வரலன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ். PVR ஐநாக்ஸ் புதிதாக 6 ஸ்க்ரீன் கொண்ட மல்டிப்ளெக்ஸை டேராடூனில் திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் இப்போது 1749 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 111 நகரங்கள், இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில்.
ஆரோபிந்தோ ஃபார்மா தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யூரோப்பியன் மெடிசின்ஸ் ஏஜென்சி அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க. அதை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. நியூட்ரோபீனியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரோபிந்தோ ஃபார்மா. டிக்ஜாமுடைய ப்ரொமோட்டர் ஃபின்குவெஸ்ட் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 15% ஸ்டேக், அதாவது 30 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. டிசம்பர் 16 நான் ரீட்டைல் கேட்டகரி, திங்கக்கிழமை நான் ரீட்டைல் கேட்டகரிக்கும், டிசம்பர் 17 ரீட்டைல் கேட்டகரியும் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். அவங்க நிர்ணயித்திருக்கிற ஃப்ளோர் ப்ரைஸ் ₹70. ஸ்பைஸ்ஜெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் பாக்கி எல்லாத்தையும் அவங்க கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ₹160 கோடி எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் டியூஸை சரி செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ்ஜெட். ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ₹140 கோடி ஆர்டர். யார்கிட்டன்றது சொல்லலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்ன்றது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. கிராங்க் ஷாஃப்ட் காம்பனன்ட்ஸ்க்கான ஆர்டர் இது. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. என்எம்டிசியில் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 13 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 7.6% 5.6% அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க எல்ஐசி. இவான்ஸ் எலக்ட்ரிக் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 26. போனஸ் முன்னவே அறிவித்தது தான். ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா. வாட் விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ விரிவாக்கம் செய்கிறாங்க. புதிதாக அவங்க ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்க. எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ், எலக்ட்ரிக் கமர்ஷியல் லோடர்ஸை அறிமுகம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸையும் அறிமுகம் செய்கிறாங்க. அறிமுக விலையாக ₹99,000 இது இருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாட் விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி ஜாய் இ பைக்ஸ் என்ற பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம். ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆஸ்ட்ரா ரஃபேல் காம்சஸ் பிரைவேட் லிமிடெட், அதான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனம். அதற்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து ₹256 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் இது. ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸோட ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பையாக டார்கெட் 976. ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷில் புது ஹோட்டலை திறந்திருக்கிறாங்க. ரெஜந்தா பிளேஸ் டல்ஹவுசி 43 அறைகள் கொண்ட ஹோட்டல் இது. ஹிமாச்சல் பிரதேஷில் 9வது ப்ராப்பர்ட்டி ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் உடையது. மற்றொரு அப்டேட் ராயல் ஆர்கிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோவாவில் 2 ஹோட்டல்ஸை அறிமுகம் செய்கிறாங்க. அதை சேர்த்து கோவாவில் 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ். சாந்தி எஜுகேஷனல் டிசம்பர் 14 போனஸ் குறித்து முடிவெடுக்க போகிறதாக முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. டிசம்பர் 14 மீட்டிங் நடைபெற்றது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு போனஸ் வழங்குவது ஒத்தி வைப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சாந்தி எஜுகேஷனல். மாதவ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ₹264 கோடி. ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஆசாமில் அவங்களுடைய உற்பத்தி ஆலையை திறந்திருக்கிறாங்க. டிசம்பர் 11 இப்போ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் டிசம்பர் 13 துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. போபால் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அந்த டெண்டரில் லோவஸ்ட் பிடராக எடுக்கிறாங்க. மத்திய பிரதேஷ் மெட்ரோ ரயில் கார்பரேஷனுடைய டெண்டர் இது. அதோடைய மதிப்பு ₹1006 கோடி. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹7,280. பஜாஜ் ஃபின்சர்வ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2,350. தற்போதைய லெவலிருந்து 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க IMSPL ஐசிஐசிஐ மர்ச்சன்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய 19% ஸ்டேக்கு நெதர்லாண்ட்ஸை சார்ந்த ஃபர்ஸ்ட் டேட்டா நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய இருக்கிறாங்க. ₹190 கோடி எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபோசிஸ் ஜனவரி 16 அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட இருக்கிறாங்க. இண்டஸ் டவர்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க JSW கிரீன் எனர்ஜி 8 லிமிடெடில் முதலீடு செய்கிறாங்க. 26% ஸ்டேக் வாங்குறாங்க. ₹38 கோடி. ஸ்விக்கி குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒரு புது சேவையை அறிமுகம் செய்கிறாங்க. சீன்ஸ் அப்படின்ற சேவையை அறிமுகம் செய்கிறாங்க. நேரடி நிகழ்ச்சிக்காக இது பயன்படுத்த முடியும். டிக்கெட்ஸ்லாம் வாங்க முடியும் போல தெரியுதுங்க. ஜொமேட்டோடைய டிஸ்ட்ரிக்ட் சேவைக்கு போட்டியாகத்தான் இதை அவங்க அறிமுகம் செய்கிறாங்கன்னு CNBC TV 18ல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சாய் சில்க்ஸ் கலாம் மந்திர் அவங்களுடைய புது கடையை ஆந்திர பிரதேஷில் திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் இப்போ 64 கடைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க குளோபல் மியூனிட்டியான் கம்பெனியுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எதற்காக? டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ன்ற விளக்கம் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18லேருந்து. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நவி மும்பை IIA பிரைவேட்டில் அவங்க 74% ஸ்டேக் வாங்குறாங்க. ₹1,628 கோடி. மீதம் இருக்கிற 26% ஸ்டேக் சிட்கோ கைவசமே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த நவி மும்பை IIA பிரைவேட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய சப்சிடி நிறுவனமாக மாறுது. பாலிகேப் இந்தியாவுக்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹8,741.
தற்போதைய லெவலிலிருந்து 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்ஸ் பாக்ஸ் உடைய பரிந்துரைகள் டாப் 10 ஸ்டாக்ஸ் உடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டாக்ஸ் பாக்ஸ் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 600 5% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. ஃபெடரல் பேங்குக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 250 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 2105 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹீரோ மோட்டோகாப்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 5717 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்குக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 1560 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனிக்கு $930 டார்கெட் கொடுத்திருக்காங்க. 9% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு $295 டார்கெட் பிரைஸ் 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு $3635 டார்கெட் சொல்லியிருக்கிறாங்க. 18% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. மேன்கைண்ட் ஃபார்மாக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் $3100 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜொமேட்டோக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 325 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஸ்டாக்ஸ் பாக்ஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பேஜல் ப்ராஜெக்ட்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 3000% வால்யூம் அதிகரிப்பு. டிசிஎம் 18% ஷேர் பிரைஸும் 17882% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ் 18% ஷேர் பிரைஸ் 6000% வால்யூம். யுனைடெட் நீல்கிரி 16% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 10082% வால்யூம் அதிகரித்தது. சிஆர்ஆம் சில்ஸ் 16% ஷேர் பிரைஸும் 7350% வால்யூம் அதிகரித்தது. ஆப்டெக் 11% ஷேர் பிரைஸ் 300% வால்யூம். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1400% வால்யூம் அதிகரிப்பு. ஜேஸ்ரீ டி 8% ஷேர் பிரைஸும் 260% வால்யூம் அதிகரித்தது. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 130% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கோடி டெக்னோ லேப் 5% வீழ்ச்சி 467% வால்யூம் அதிகரிப்பு. டெக் லேப்ஸ் 5% வீழ்ச்சி 193% வால்யூம் அதிகரித்தது. நியூலாண்ட் லேபரட்டரிஸ் 5% சரிவு 344% வால்யூம் அதிகரிப்பு. ஏபி மணி 4% சரிந்தது 310% வால்யூம் அதிகரித்தது. ஓரியன் பிரஸ் 4% வீழ்ச்சி 793% அதிகரித்தது வால்யூம். ஃபீனிக்ஸ் மில்ஸ் 4% விழுந்தது 217% வால்யூம் அதிகரித்தது. செயில் 3% வீழ்ச்சி 140% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.